வெல்கம் டு மகி மஞ்சள். இன்னைக்கு பீட்ரூட் கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு, தாளிக்க எண்ணெய், ஜீரகம், கடுகு. கேரட்டும் பீட்ரூட்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இந்த பொரியலை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி வெரைட்டி ரைஸ் மாதிரி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷே வேண்டாம். அப்பளம் பொரித்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த பொரியல் செய்கிறப்பயே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து தண்ணியாக செஞ்சிட்டிங்கன்னா காய் இல்லாமல் வெறும் அந்த குழம்பு மட்டும் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தோம்னா கலரை பார்த்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பூண்டு போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பீட்ரூட்டையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் தனியா அதிகமாக சேர்க்குறதுனால காரம் கம்மியாக இருக்கும். நான் மிளகாய்த்தூளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கிறதுனால நான் ஒரு விசிலுக்கு வச்சுருவேன். நீங்கள் கடாயில் செஞ்சிங்கன்னா காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் குட்டி குக்கர் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு இது பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு விசில்லையே காயெல்லாம் வெந்துடும். விசில் அடங்கின உடனே அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இல்லை தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என் குக்கருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு குக்கரும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்கு இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதத்தை போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுடலாம். ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப பொருளாம் தேவை கிடையாது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்கிறதுனால இது ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளானதும் கூட தான். இது ஏபிசி ஜூஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்பிள் மட்டும்தான் இதில் இல்லை, மீதி 2 பொருளும் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியும் கூட. நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பிடிச்சதை செஞ்சு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும். பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லான பீட்ரூட் கேரட் பொரியல் ரெடி.